இப்போது காட்டில் இருக்க இந்த திண்ணன் என்ன பண்ணுவான்னா சிவபெருமான் கிட்ட சொல்லுவான், ஈஸ்வரா நீங்கள் பசியோடு இருக்கீங்களே, உங்களுக்கு நான் இறைச்சியை வேட்டையாடி கொண்டு வர, அதை சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், உங்களுக்கு பசியும் ஆறிடும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு புறப்படுவான். பாதி தூரம் போயிட்டு திருப்பி குடுக்குன்னு ஓடி வருவான். வந்து நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இந்த விலங்கால் உங்களுக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். திருப்பி கொஞ்சம் நேரம்லாம் கழித்து மறுபடியும் நான் வேட்டையாட போகிறேன், உங்களுக்கு பசிக்கு நான் ஆகாரம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லுவான். திரும்பி போக மாட்டான். இதே தான் அவரோட தொழிலாகவே இருந்தது. ஆனால் வேட்டையாடவே கிளம்பலை. ஏன் அப்படி இருக்காருன்னா, நீங்கள் வந்து அதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, தான் குழந்தை இருக்குன்னா அந்த தாய் தகப்பனோட கண்ணு வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தன்னுடைய குழந்தை மேலேயே தான் அந்த பெற்றோர்களுக்கு கவனம் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுதோ, அந்த குழந்தை விழுந்துடுதா, இல்லை வாயில் எதையா தூக்கி போட்டுக்குதா, இல்லை அதுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களா அப்படின்ற கவனம் தான் அந்த பெற்றோர்கள் நினைவுலையும் மனசுலையும் ஓடிட்டே இருக்கும். அதே போல் இந்த திண்ணன் என்ன பண்ணுறான், சிவபெருமான ஒரு குழந்தையாவே பாவிச்சு திண்ணன் ஒரு தாயாக மாறிடுறான் சிவபெருமானுக்கு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு எதோ ஆயிடுமா இந்த காட்டில், நீங்கள் தனியாக இருக்கீங்களே அப்படின்ற கவலையே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. இந்த திண்ணன் வேட்டையாட வந்ததையோ, தான் வீட்டிலேருந்து வந்ததையோ, தான் சாப்பிட்றதுக்காக சமைக்க கொடுத்துட்டு வந்தது, தான் நீர் எடுக்க வந்தது நதியில், எல்லாத்தையும் மறந்து போய் எல்லா ஆசையும் வெறுத்து போய் சிவன் மீது உள்ள ஆசை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மாறிடுறான். இதுக்குள்ளே இந்த காடன் வந்து இந்த காட்டுக்கு வந்து சேர்றான். வந்து, ஏன்பா நீங்கள் கொடுத்துட்டு போன பன்றிக்கறியை நான் சமைச்சு முடிச்சிட்டேன், சீக்கிரமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம 3 பேரும் சாப்பிட்லாம்ல, நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த கூட இருந்த இன்னொருத்தன் இருக்கான்ல, திண்ணன் கூட வந்த அந்த நானன், அவன் சொல்கிறான், ஏன்பா இவன் எப்போ பார்த்தாலும் காலையில் வந்ததுலேருந்தே இப்படி சிவபெருமானை சுற்றினே தான்ப்பா இருக்கான், நம்மளை விட்டே வரமாட்டேங்கிறான், சிவனே கதின்னு இருக்கான், இவன் இப்படியே இருந்தால் சரி வராது, இவனோட இந்த நடவடிக்கையெல்லாம் பற்றி ஊரில் போய் இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லலாம், வா நம்ம ஊருக்குள்ளே போகலாம், அப்போ தான் இவனை அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவரை தனியாக விட்டுட்டு ஊருக்குள்ளே போயிடுறாங்க திண்ணனோட அப்பா கிட்ட இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக. இப்போ என்ன ஆகுது, திண்ணன் வந்து எதை பற்றியுமே கவலைப்படலை. நீங்கள் வந்தீங்களா போனீங்களா, தான் மட்டும் தனியாக இருக்கோமா அதெல்லாம் தெரியாது, நம்ம கூட சிவபெருமான் இருக்காரு, அவர் கூட நாம் இருக்கோம் துணைக்கு, சிவபெருமானுக்கு இவர் துணைக்கு இருக்கிறதா நினச்சிட்டு சிவன் கூடயே சுற்றி வந்துட்டுருக்கார். இப்போ என்ன ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கும், இந்த வாட்டி நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு பன்றி கறி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நல்லபடியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு பசி யாரு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக அந்த திண்ணன் வந்து போகிறாரு. ஒரு பன்றியை வேட்டையாடுறாரு. வேட்டையாடிட்டு அதோடைய பாகத்தெல்லாம் எடுத்துன்னு வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, ஆஹா குளிச்சாதானே நீங்கள் சாப்பிட முடியும், வர்ற வழியில் ஒரு சோலை இருக்குது, அங்கே பூவெல்லாம் இருக்குது, சரி இந்த பூவெல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு சூட்டலாம், நேற்று ஒரு ஆள் போட்டிருந்தார்ல சிவபெருமான் மேலே, அதே மாதிரி நாமளும் போடலான்னு சொல்லிட்டு அந்த வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாம் எடுத்து தன்னோட தலையில் வச்சுக்கிறார்.